ஹே ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சீசன் வேறு சேஞ்ச் ஆகிடுச்சு. ஃபீவர் கோல்டுன்னு நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ சேஃபாக இருங்க, உங்களை நீங்கள் சேஃபாக பார்த்துக்கோங்க. ஹோப்ஃபுல்லி நீங்கள் எல்லோரும் பத்திரமா இருப்பீங்கிற நம்பிக்கையில் நம்மளும் இந்த சீரீஸோட லாஸ்ட் பார்ட்டை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். லாஸ்ட் எபிசோடில் யமடாவோட ஃபோட்டோ தப்பாக வந்திருக்கும். மியாமாரு தான் டபுள் ஏஜென்ட் வேலை பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருப்பா. அது மட்டும் இல்லாமல் யமடாவும் ஹீரோயினை லவ் பண்ணுறதா ரியலைஸ் பண்ணியிருப்பான். அதோட முடிஞ்சுது இல்லையா? இப்போ வந்துட்டு கிளப் ரூமுக்கு யமடா ரொம்பவே வெக்கப்பட்டுட்டே வரான். அவன் ஹீரோனை பார்த்து வெக்கப்பட்டுட்டு இருக்கான். இங்கே மியாபி ஒரு பக்கம் அவனுக்கு ஃபோட்டோஸை பற்றி தெரிஞ்சிச்சு போல் அவன் ரொம்ப ஷேமாக ஃபீல் பண்ணுறான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினும் எம்மடா நீ எதை பற்றியும் கவலைப்படாத, நான் எப்போவுமே உன் சைட் தான் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காளா. இது அவனுக்கு லவ் வசனமாக கன்வே ஆகுது. எமடா ஒரு பக்கம் வெக்கப்பட்டுட்டே நின்றுட்டு இருக்கானா. ஹீரோயின் வந்துட்டு நீ ஒன்றும் அண்டர்வேர் தீஃப் இல்லைங்கிறத சொல்லிடுறேன் எமடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். என்னது நான் அண்டர்வேர் தீஃபா அப்படிங்கிற மாதிரி எமடா ஷாக் ஆகுற. நீ அந்த பிக்சர்ஸை பார்த்து தானே கேட்கும்போது எதை பற்றிங்க பேசுறீங்க அப்படின்னு எமடாவும் கேட்டுட்டு இருக்கான். உனக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியாதா அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் ஷாக் ஆகுறாங்க. ரெண்டு பேரும் அந்த பிக்சர்ஸில் காமிக்கிறாங்க. எமடா பார்த்துட்டு ஷாக் ஆகுறான். ஆமாம் இது நான் இல்லை, இந்த பிக்சர்ஸை மியாமாரு தானே எடுத்தான் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது ஆமாம் அவன் டபுள் ஏஜென்ட்டாக வேலை பார்க்குறான் அப்படிங்கிற மாதிரி மியாபி ரொம்பவே கோவமாக சொல்லிட்டு இருக்கா. கரெக்டாக அதே இடத்துக்கு மியாமாரும் என்ட்ரு ஆகுறா. மியாமாரு எப்பவும் போல தான் வந்து பேசுகிறான். பட் மியாபி செம்ம கோவத்தில் இருக்கா. பயங்கரமாக இக்னோர் பண்ணிட்டு இருக்கா. ஆமாம் இவ எதுக்கு என்ன இக்னோர் பண்ணுறா அப்படிங்கும்போது யமடாவும் எதுவும் பேசல, ஹீரோயினும் எதுவுமே. வாசுருதி போகலான்னு மியாபி ஹீரோயினை கூப்பிட்டு போயிடுறா. பிரசிடென்ட் ரூமை தான் காமிக்கிறாங்க. மியாமாரும் அங்கே தான் இருக்கான். நான் நெக்ஸ்ட் மந்த்தே லீவ் ஆக போகிறேன். அடுத்த பிரசிடெண்ட்டாக யார் வரதுன்னு நீங்கள் தான் வந்துட்டு முடிவு பண்ணணும். தகுதியான ஒரு ஆள் தான் பிரசிடெண்ட்டாக வர முடியும். ஸோ 7 விச்சஸையும் கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அடுத்த பதவி அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். எமடா உட்காந்துருக்கான். ஹீரோயின் வந்து பேசுகிறா. நீ போய் மியாமாருட்ட என்னன்னு கேளு அப்படின்னு சொல்லும்போது உஷியா கூட நடந்த சண்டை ஞாபகம் இருக்குது. அதே மாதிரி மியாமாரு கூடயும் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு மியாபி வந்துடுறா. ரொம்பவே கோவப்படுறா. நீலாம் ஒன்றுத்துக்குமே லாக்கி இல்லை அப்படின்னு சொல்லி எமடாவை பயங்கரமாக திட்டாங்க. இருந்து போயிடுறா. ஹீரோயினும் உன்னால் முடியலன்னா அதை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் சோல் ஸ்விட்ச் ஆகிக்கிறாங்க. எமடா வழக்கம் போல் அவன் வேலையை ஆரம்பிச்சிட்டான். இந்த தடவை கண்ணாடி முன்னாடி பின்னு ஹீரோயின் எவ்வளோ அழகாக இருக்கா, இப்படி ஒரு அழகான பொண்ணா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கொஞ்சம் கொலாவிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோயினும் மியமாருவை பார்க்க வந்துட்டான். நம்ம கொஞ்சம் பேசலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சொல்லு சிரேஷி அப்படின்னு சொல்லி மியமாரும் சொல்லிட்டு இருக்கான். நான் எப்படி கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கும்போது இந்நேரம் எமடா இந்த புக்கை பார்த்துருந்தானா துள்ளி குதிச்சிருப்பான் அப்படின்னு சொல்லி மியமாரும் சொல்லிட்டு இருக்கான். இப்படி எமடாவா ஃபேக்காக என்கிட்ட வந்து பேச வேண்டிய ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். இங்கே எமடாவும் நான் ஹீரோயினை ரொம்பவே லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி உருகிட்டு இருக்கான். கரெக்டாக அந்த இடத்துக்கு ஹீரோயினும் வந்துடுறாங்க. நான் முட்டாள்தனமான விஷயத்த செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மறுபடியும் ரெண்டு பேரும் சோலை ஸ்விட்ச் பண்ணிக்கிறாங்க. ஹீரோயினும் இது பசங்களுக்குள்ளே பேசி முடிச்சுக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்லி எமடாவை அமுச்சு வச்சிருப்பா. எமடாவும் மியமாரு கிட்ட பேச வரான். பிரசிடென்ட்க்கு உங்ககிட்ட என்ன தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவருக்கு 7 விச்சஸையும் ஃபைன் பண்ணி கொடுக்கணும். அந்த மாதிரி ஒரு டாஸ்க் இருக்குது. யார் ஃபைன் பண்ணி கொடுக்குறாங்களோ அவங்க தான் அடுத்த பிரசிடென்ட். 3 பேர் இதுக்காக போட்டி போடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது எமடாவும் யோசிச்சு பார்க்குறான். ஒன்றும் அடகிரி இன்னொரு பர்சன் வந்துட்டு ஹீரோனோட இருந்திருப்பான் இல்லையா, அந்த பர்சன் தான். அவன் மட்டும் செக்ரட்டரி ஆயிடக்கூடாது. இங்கே பாரு நீ என்ன சொல்லு, நான் இது வேணாலும் பண்ணுறேன். எல்லா பிள்ளைங்களும் கிஸ் பண்ணுறேன். தயவு செய்து நீ எப்படியாவது அடுத்த பிரசிடென்ட் ஆயிடு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஏன் அப்படின்னு சொல்லி மியமாரு கேட்கும்போது இந்த மாதிரி எனக்கு ஒரு விஷயம் வந்தது. அதில் ஹீரோயின் வந்துட்டு அவனோட செக்ரட்டரியாக இருக்கா அப்படின்னு சொல்லும்போது அது நல்ல விஷயம் தானே அப்படின்னு மியமாரும் சொல்லிட்டு இருக்கான். ஹீரோவும் இல்லை அவளோட ஃபேஸ் ரொம்பவே இறுக்கமாக இருந்துச்சு. நான் தடவை எப்படி பார்த்தேனோ அதே மாதிரி இருந்தா. ரொம்பவே சேடாக இருந்தா. நான் இப்போ தான் ரியலைஸ் பண்ணேன் நான் ஹீரோனை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கான். மியமாரும் ரொம்பவே சிரிக்கிறான். அதை நீ இப்போ தான் ரியலைஸ் பண்ணியா அப்படின்னு சொல்லி. உன்னோட ஸ்டூப்பிடான ஸ்டோரியால் மோட்டிவேட்டாகவே நினைக்காதன்னு மியமாரும் சொல்லிட்டு இருக்கான். 7th வச்சு எப்படி ஃபைன் பண்ண போகிறேனே தெரில அப்படிங்கிற மாதிரி மியமாரும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இதான் சாக்குன்னு எல்லா பிள்ளையும் கிஸ் பண்ணுவேன்னு சொன்ன பற்றியா மச்சான் அப்படிங்கிற மாதிரி ஃபன்னாக பேசிகிட்டு இருக்கும்போது புக்கை பார்த்துட்டு இருக்காங்க. ஆல்ரெடி ஜூஸ் கொட்டியிருக்கோம், அதனால லைட்டாக பின்னாடி இம்ப்ரெஷன் தெரிஞ்சிருக்கும். அதை வச்சு சரி பென்சிலை ஸ்க்ராச் பண்ணி பார்த்தா தெரியும் அப்படின்னு சொல்லி ஸ்க்ராச் பண்ணி பார்க்குறாங்க. 7வது விச்சோட பவர் என்னென்னா மெமரியை வந்து ஸ்வைப் பண்ணிடுவா. அதாவது அந்த விச்சை கிஸ் பண்ணுறது மூலியமாக மெமரியெல்லாம் அழிஞ்சு போயிடும். இது எல்லாத்தையும் மியமாரும் பார்த்துட்டு எனக்கு இப்போ தான் புரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். என்ன புரிஞ்சுது அப்படின்னு எமடா கேட்கும்போது நான் உங்ககிட்ட இருந்து ஒரு விஷயத்த மறைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி மியமாரும் ஏதோ சொல்ல வரான். அதே நேரத்தில் ஹீரோ நீங்கள் இருக்கா புதுசாக ஒரு பொண்ணு வந்துட்டு நீங்கள் சூப்பர் நேச்சுரல் ஸ்டடி கிளப்பில் இருக்கவங்க தானே, நீங்கள் ஒரு விச் தானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயினுக்கு ஷாக் ஆகுது. இந்த பிள்ளைக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அதே நேரத்தில் எங்கள் மியமாரும் கதையை சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறான். அவனோட ஃப்ளாஷ்பேக்கில் அவனுக்கு ஒரு சிஸ்டர் இருந்திருப்பாங்க. அவன் சிஸ்டர் அவனுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். அவங்க சிஸ்டர் தான் எப்போ பார்த்தாலும் சூப்பர் நேச்சுரலான விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. ஒன் டே இவங்க தான் வந்துட்டு சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி 7 விச்சஸ் இருக்காங்க, அவங்க எல்லாத்தையும் ஃபைன் பண்ண போகிறேன் அப்படி இப்படின்னு ரொம்பவே எக்ஸைட்டாக இருப்பாங்க. மியாமாரும் எதுவும் பெருசாக நம்பியிருக்க மாட்டான். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் மியமாருவே அந்த விச்சஸை ஃபைன் பண்ணுற வேலைலாம் எப்படி போகுது அப்படின்னு நக்கலாக கேட்கும்போது விச்சஸா என்ன வளர அப்படிங்கிற மாதிரி அவங்க சிஸ்டரும் பேசியிருப்பாங்க. இவனுக்கு ரொம்பவே குழப்பமாக இருக்கும். இவன் எதுவும் நடிக்கிற மாதிரி தெரியலையே அப்படிங்கிற மாதிரி குழம்பி போயிருப்பான். அதுக்கப்புறம் அவங்க சிஸ்டர் வந்துட்டு ரூமை விட்டு வெளியே வரது இல்லையா, அது எல்லாத்தையும் சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். எனக்கு தெரிஞ்சு அந்த 7th விச் தான் கிஸ் பண்ணியிருக்கணும், அதனால என் சிஸ்டருக்கு எல்லாம் மறந்து போயிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கான். இந்த புதுசாக வந்த பொண்ணு இருக்கா இல்லையா, இவ சொல்லிட்டு இருக்கா என்னோட பேர் ரீகா, நானும் ஒரு விச் தான்.
விட்ச்சா இருக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருக்குல்ல. ரொம்ப நாளா என்ன மாதிரி மேஜிக் பவர் இருக்க சம்ஒன்ன தேடிட்டு இருந்தேன். கடைசியில நீங்களும் ஒரு விட்ச் தான் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது, நான் விட்ச்ன்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி ஹீரோயினும் கேட்டுட்டு இருக்கான். அதாவது மியான்மருக்கும் எனக்கும் ஒரு பாஸ்ட் இருக்கு. நீங்களும் சூப்பர் நேச்சுரல் ஸ்டடி கிளப்ல இருக்கீங்க. எப்பவுமே மியான்மர் கூட சுத்திட்டு இருக்கீங்க. அத வச்சு கெஸ் பண்ணது தான். ஸோ நீங்களும் விட்ச்சா இருக்க பாசிபிலிட்டி இருக்குன்னு வந்து கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரீகாவும் சொல்லிட்டு இருக்கா. இப்படி இவ பேசிட்டு இருக்கும்போது காத்தடிச்சிருக்கும். இவளோட ஸ்கிட் லைட்டா பறந்திருக்குமா, நல்ல வேளை நான் வேற ஷார்ட்ஸ் போடாத விட்ச் அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு ஹீரோயின்ட்ட சொல்லிட்டு இருக்கா. உங்களுக்கு இந்த ஸ்பெல்லை எப்படி டிஸப்பியர் ஆக வைக்காதுன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. மியமாரும் என் தங்கச்சிக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் நான் கவுன்சிலையும் இந்த கிளப்லேயும் ஜாயின் பண்ணேன் அப்படின்னு சொல்லி அவனோட இந்த கஷ்டமான ஸ்டோரியை சொல்லி முடிக்கிறானா. யமனாவும் ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். இதை பற்றி ஏன் முன்னாடியே சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது, இல்லை எனக்கு இதை பற்றி சொல்கிறதுக்கு சரியான நேரம் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி மியமாரும் சொல்லிட்டு இருக்கான். நான் ஆரம்பத்தில் இதெல்லாம் நம்பலை, ஆனால் உன்னையும் ஹீரோயினையும் பார்த்ததுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் உண்மைங்கிறதே எனக்கு புரிஞ்சுது. எடுத்ததும் உங்கள் யார் மேலேயும் எனக்கு நம்பிக்கை வரலப்பா அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கான். ஹீரோயின் மேலே நீ ட்ரூவாக ஃபீலிங்ஸ் இருக்கிறத கன்ஃபர்ஸ் பண்ணவும் உங்களையும் நான் நம்ப ஆரம்பிச்சிட்டேன். அதனால தான் இப்போ அவங்ககிட்ட எல்லாத்தையும் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி மியமாரு சொல்லிட்டு இருக்கான். உங்களை நான் வந்துட்டு இந்த ஹோல் டைமாக யூஸ் பண்ணிக்கிட்டேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு மியமாரு சொல்லும்போது, இல்லை மச்சான் நான் முன்னாடியே அவங்ககிட்ட வந்து கேட்டிருக்கோன்னு எல்லாம் என்னோட தப்பு தான், என்னை மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி எம்மடாவும் சொல்லிட்டு இருக்கான். மியமாரும் இப்போ நாச்சும் அந்த ஃபோட்டோவை பற்றி கேட்குறியா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். அதுக்காக தானே ஹீரோயினும் உன்ன மாதிரி இமிட்டேட் பண்ணிட்டு வந்தா. அந்த ஃபோட்டோனால எல்லாரும் முன்னாடி ஆக்வர்டாக பிஹேவ் பண்ணுறீங்க, அது மட்டும் இல்லாமல் என்னை சந்தேகப்படுறீங்க அப்படின்னு சொல்லி மியாமாரு சொல்லும்போது, ஆமாம் மச்சான் நாங்கள் நினச்சோம் நீ ஒரு டபுள் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொல்லும்போது, மியாமாரும் சொல்கிறான் அது நான் பண்ணல, பிரசிடென்ட் தான் பண்ணுறான். நம்மளோட இந்த பாண்டை பிரேக் பண்ணுறதுக்காக என்னை தனியாக ஆக்கிறதுக்காக அவன் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி மியாமாரும் சொல்கிறான். கல் நெஞ்சக்காரன் மச்சான் அப்படிங்கிற மாதிரி எவ்வளோ பேசிகிட்டு இருக்கும்போது, என்னதான் இருந்தாலும் அந்த ஃபோட்டோவை நான் தான் எடுத்தேன், என்னை மன்னிச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி மியாமாரும் சொல்லிட்டு இருக்கான். பரவாயில்ல விட்றா அப்படிங்கிற மாதிரி எமடாவும் பெருசாக எடுத்துக்கல. ஆக்சுவலி இப்போ தான் வந்துட்டு எமடா வந்துட்டு மியமாரு ஸ்டோரியெல்லாம் கேட்டு அழுதுட்டு இருப்பான். இங்கே மியமாருவும் கிண்டல் பண்ணுறான், மச்சான் அழுவியா எங்க காட்டு மூஞ்சியை காட்டேன் அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஓடி பிடிச்சி விளையாண்டுட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு மியாபியும் ஹீரோயினும் வந்துடுறாங்க. டபுள் ஏஜென்ட்க்கு இங்கே என்ன வேலை அப்படிங்கிற மாதிரி மியாபி ரொம்பவே கோவமாக பேசிகிட்டு இருக்கா. எமடாவும் இல்லை இல்லை நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, பிரசிடென்ட் தான் அந்த ஃபோட்டோவை அப்படி மாஃப் பண்ணது, மியமாரும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஆனால் மியாபியும் ஹீரோயினும் நம்புற மாதிரி தெரியல. ஹீரோயினும் ஃபேஸில் எந்த ரியாக்ஷனுமே காமிக்காம ஷட்டில் தான் இருக்காங்க. நம்ம இப்போ பண்ண வேண்டியதெல்லாம் எல்லாத்தையும் வச்சு ஃபைன் பண்ணி மியாமாருவை பிரசிடென்ட் ஆக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, இன்னுமே மியாபி நம்பின மாதிரி தெரியல. ஹீரோயினுக்கு ஏலாது வச்சு யாருன்னு தெரிஞ்சோ அமைதியாகவே இருக்காங்க. போதும் நீ எனக்காக கவர் பண்ண ட்ரை பண்ணுது அப்படின்னு சொல்லி இங்கே மியமாருவே தன்னோட ஃப்ளாஷ்பேக்லேருந்து எல்லாமே சொல்ல ஆரம்பிச்சிட்டான். மியாபி அவ்வளோதான் அழுக ஆரம்பிச்சிட்டா. ஹீரோயினும் மியமாரு கிட்ட உன்னோட ஃபேமிலி விஷயத்தை எங்களை நம்பி சொன்னதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. எங்கள் மியாபியும் சாரிப்பா உன்னை டவுட் பட்டதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. மியமாரும் அழகான பொண்ணுங்கள்லாம் என்கிட்ட அப்பாலஜி கேட்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இப்போ தான் அந்த நோட்டில் ஃபைன் பண்ணியிருப்பாங்கல்ல ஏலாத விச்சை பற்றி, அதை பற்றி ஹீரோயின் கிட்டேயும் மியாபி கிட்டேயும் சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினும் 7th விச்சால மெமரிஸ் அழிக்க முடியுங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிறா. இப்போ தான் வந்துட்டு சொல்கிறா நான் ஒரு விச்சை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி. அடுத்த சீன்லேயே எல்லாரும் ரீகாவை பார்க்கறதுக்கு தான் வந்திருக்காங்க. ஸோ நீ தான் 7th விச்சா அப்படின்னு மியமாரும் கேட்டுட்டு இருக்கா. நான் வந்துட்டு என் தங்கச்சியை பற்றி கேட்கும்போது எதுவுமே தெரியாத மாதிரி பேசினேன் அப்படின்னு சொல்லும்போது, என்கிட்ட கோவம்லாம் படாத சரியா அப்படின்னு சொல்லி ரீகாவும் பேசிகிட்டு இருக்கா. நீ அசிங்கமாக இருக்க, உன் தங்கச்சி என்னை பற்றி மறந்துட்டு, அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட இந்த ஃப்ரீக்கியான மேஜிக் ஸ்பெல் இருக்குது. எப்படி உங்ககிட்ட வந்து சொல்கிறேன், நான் லவ் பண்ணுறவங்கள கூட என்னால் கிஸ் பண்ண முடியாது, அதனால் வாயை வச்சுட்டு சும்மாவே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணும் ஹீரோனை கேட்கும்போது என்னை மன்னிச்சிடு. நான் எல்லார்கிட்டேயும் சொன்னதுக்கு, ஆனால் நீ கொடுக்குற இன்ஃபர்மேஷன் மூலியமாக உன்னோட ஸ்பெல்லை அழிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினும் சொல்லிட்டு இருக்கா. நீ தயங்காமல் எங்கள் கூட எல்லாமே ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசும்போது காற்றடிக்குது, கொடை பறந்து போகுது. எல்லாரும் அந்த கொடையை வேடிக்கை பார்த்துட்டு இருக்க நேரத்தில் மியாபி மட்டும் அந்த பொண்ணோட ஸ்கெட்டை வேடிக்கை பார்த்துறா. அது வேற தூக்கி இருக்கும் போல. இவன் மட்டும் செம்ம ஷாக்கில் இருக்கா. காற்று ரொம்ப அடிக்குதுப்பா, நான் உங்ககிட்ட அப்புறமே பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணும் போயிட்டுறா. எங்கள் மியாபிலால் அந்த ஷாக்லேருந்து வெளியே வர முடியல. கிளப் ரூமில் ரீகாவும் பேச ஆரம்பிக்கிறா. முன்னாடி இந்த விச்சஸ் கிளப் இதை பற்றி எதுவுமே தெரியாது, எங்கள் 2 பேருக்கும் போர் அடிச்சது, அதனால நானும் லியோனாவும் அதான் மியாமரோட தங்கச்சி அந்த ஃபர்பிட்டன் தடை செய்யப்பட்ட ரூமுக்கு போனோம். அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஆர்வப்பட்டோம். அதனால அந்த லாக்கர் ஓப்பன் பண்ணி உள்ளே இருக்க புக்கையும் பார்த்தோம். அப்போ தான் தெரிஞ்சது இந்த மாதிரி 7 விச்செல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி. இது நாங்கள் பார்த்துட்டு இருக்கும் போதே யாரோ வர மாதிரி எங்களுக்கு தோணுச்சு. அவசரத்தில் அந்த நோட்டில் உள்ள பேஜ் வேற கிழிஞ்சு போச்சு. அங்கேயே புக்கை அவசரமாக வச்சுட்டு நானும் லியோனாவும் ஒளிஞ்சுக்கிட்டோம். அங்கே உள்ளே வந்தது பிரசிடென்ட் தான். அப்படின்னா பிரசிடென்ட் தான் அந்த ரூம்குள்ளே அந்த புக்கை வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி மியாமாரும் சொல்லிட்டு இருக்கான். நம்மளை வந்துட்டு விச்சஸை ஃபைன் பண்ண வைக்கிறதுக்காக தான் அவன் அந்த வேலை செஞ்சுருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நல்ல வேலையா பிரசிடென்ட்டும் எங்களை பார்க்காம அங்கேருந்து போயிட்டான். அதுக்கப்புறம் நாங்கள் அந்த புக்கை பார்க்கும்போது கிஸ் பண்ணுறது மூலியமாக இந்த ஸ்பெல் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்துச்சு. எனக்கு இந்த இன்விசிபிளான ஸ்பெல் கிடச்சா நல்லா இருக்கும்பா அப்படின்னு சொல்லி ரீகாவும் சொல்லிட்டு இருந்திருப்பான். நம்ம வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாமா, யாருக்கு தெரியும் நம்மளும் விச்சா இருக்கலாம்ல, பாப்பா ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் கிஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் லியோனா எல்லாமே மறந்து போயிருப்பா. யார் நீ அப்படின்னு சொல்லி பயந்து விட்டுச்சு ஓடிருப்பா.
அதுக்கப்புறம் லியோனா ஸ்கூலுக்கும் வரல. எல்லாமே என்னோட தப்பு தான். என்ன மன்னிச்சிடு அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, "இல்ல, இல்ல பரவால்ல. இது நீ என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்திருக்கலாம்." அப்படிங்கிற மாதிரி மியாமாருவும் சொல்லிட்டு இருக்கான். இவளும் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. "சரி அத விடு. அந்த பேப்பர் எங்க?" அப்படிங்கிற மாதிரி யமடா கேட்கும்போது, "அது இங்க தான் இருக்கு." அப்படிங்கிற மாதிரி இவ்ளோ நாளா அந்த நோட்டீஸ் போர்ட் மாதிரி பின்னாடியே இருக்கும்ல, அதில தான் வந்துட்டு ஒரு இதுக்கு கீழ வச்சிருப்பா போல. யமடாவும் ஒரு வழியா அத கண்டுபிடிச்சு எடுக்குறான். "ச்சே! இத்தன நாளா இங்க இருந்திருக்கு. நமக்கு தெரியாம போச்சே." அப்படின்னு சொல்லி எல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த 7 விட்சஸும் ஒண்ணா சேர்ந்தா பெரிய விஷயத்த சாதிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அந்த நோட்ல போட்டிருக்கு. அதனால தான் பிரசிடென்ட்டும் அந்த 7 விட்சஸையும் ஒண்ணு சேர்க்க பார்க்குறான் அப்படிங்கிற மாரி மியாமாருவும் சொல்லிட்டு இருக்கான். செகண்ட் வால்யூம்ல தான் அந்த ரிச்சுவல்லாம் எப்படி பண்றது அப்படிங்கிறத பத்தி இருக்கு. இதுல உண்மையே இல்ல. எனக்கு தெரிஞ்சு இவ தான் 7வது விட்சுன்னு நான் பிரசிடென்ட்ட சொல்ல போறது கிடையாது. அப்படி மட்டும் அவனுக்கு தெரிஞ்சதுன்னா, அத வச்சு அவன் பெரிய குழப்பத்தையே உண்டாக்கலாம் அப்படிங்கிற மாரி மியாமாருவும் சொல்லிட்டு இருக்கான். யமடாவும், "நீ பிரசிடென்ட் ஆகணும். அப்பதான் என்னோட விஷயம் நடக்காம இருக்கும்." அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கான். "வேற என்ன பார்த்த யமடா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "இல்ல, இல்ல ஒண்ணும் இல்ல." அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறான். இப்படி இங்க சீரியஸா டிஸ்கஷன் போயிட்டு இருக்கும்போது, யாரோ கதவு தட்டுற மாதிரி சவுண்ட் கேட்குது. ஹீரோயினும் வெளியே வந்து பார்க்குறா. ஒரு புக் மட்டும் இருக்கு. அத எடுத்துட்டு வந்து உள்ள வரா. வெளியே யாருமே இல்ல போல. அததான் சொல்லிட்டு இருக்கா. என்ன புக் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, விச்சஸ் வால்யூம் 2 தான். இவங்க இவ்வளோ நேரம் எடுக்கணும்னு நினச்ச புக்கே ஆட்டோமேட்டிக்கா வந்திருக்கு. இங்க பிரசிடென்ட்டும் அந்த அட்டை பாக்ஸ்ல தொறந்து பார்க்குறான். புக்க காணோம். அத பார்த்துட்டு இங்க இவன் ஷாக் ஆகுறான். இங்க செகண்ட் வால்யூம் புக்கையும் ஓப்பன் பண்ணி படிக்க ஆரம்பிக்கிறாங்க. காப்பி கேட் இந்த பர்சனால விச்சஸோட ஸ்பெல்ல காப்பி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. மியாபியும் சொல்றா, நீ தான் அந்த காப்பி கேட் அப்படின்னு சொல்லி. ஹீரோயின் கிட்டேருந்து அந்த புக்கை வாங்கி மியாமாருவும் பார்க்குறான். அதில் முக்கியமாக விச் கில்லரை பற்றி போட்டிருக்கு. விச் கில்லரால் விச்சோட ஸ்பெல்லை சாகடிக்க முடியும். அதான் பிரசிடென்ட் யாரை கிஸ் பண்ணுறானோ அதுக்கப்புறம் அவங்களோட ஸ்பெல் வேலை செய்யாது இல்லையா, அதுதான். சரி 7 விச்சும் ஒன்றா சேர்த்தா எப்படி வந்துட்டு பவர் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்குறாங்க. மூன் தெளிவாக பற்ற மாதிரியான இடம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது அது அந்த ஃபர்பிடன் ரூம் அப்படின்னு சொல்லி மியாபியும் சொல்லிட்டு இருக்கா. அந்த ஸ்டார்லாம் போட்டு எங்கே எந்த விச் நிற்கணும், அதோட மேஜிக் ஸ்பெல், அது பொசிஷன், இந்த மாதிரி இன்ச் பை இன்ச்சாக எல்லா டீட்டெயில்ஸையும் நோட் பண்ணி வச்சுருக்காங்க. செம்ம எக்ஸைட்டடாக இருக்குது. நம்ம எப்போ செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி மியாபியும் ரொம்பவே வந்துட்டு குதிச்சிட்டு இருக்கா. செப்டம்பர் ஃபுல் மூன் வரதுக்கு இன்னும் ரொம்ப நாள் இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. வருஷத்துலேயே ஒரு தடவை தான் வரும். ஸோ சான்ஸை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது மியாபியும் என்ன விஷ் கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. மியாபி ஃபேமஸான ஆக்டரை கல்யாணம் பண்ணிக்கிறத பற்றி யோசிச்சுட்டு இருக்கா. எங்கள் யமடாவும் சாண்ட்விச் சாப்பிட்றத பற்றி யோசிச்சுட்டு இருக்கான். எவ்வளோ செல்ஃபிஷாக நீங்கள்லாம் விஷ் கேட்குறீங்க. கொஞ்சம் யோசிச்சு பாரு, கேர்ள்ஸ் எல்லாம் ட்ரையாங்கிள் பிக்னி போட்டு இருந்தால் எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயம் கேட்கணும்ப்பா அப்படின்னு சொல்லி மியாமருவும் ஃபன் பண்ணிட்டு இருக்கான். எல்லா கேர்ள்ஸும் அப்படி இருக்கும்போது பாய்ஸ்க்கு ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் ஏறிடும். எல்லாரோட பேப்பர்ஸும் பட்டு பட்டுன்னு ஸ்கையை தொட்டுரும். அவ்வளோதான், நோபல் ப்ரைஸ் என்ன அதுக்கு மேலேயே வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி மியாமாரு சொல்கிறான். ஏய் நீ சொல்கிறதும் சரிதான் அப்படிங்கிற மாதிரி எவனாவும் சொல்லிட்டு இருக்கான். கொஞ்சம் வாய போறீங்களா அப்படின்னு மியாபி திட்டும்போது, நம்ம ஏன் இந்த விஷ் மூலியமா விச்சோட ஸ்பெல் எல்லாத்தையும் மறைய வைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் பேசிகிட்டு இருக்கா. அது நடக்கக்கூடிய விஷயம் தானே. ஸோ நம்ம அப்படியே பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் தான் கரெக்டாக யோசிச்சு பேசுகிறா. மற்றவங்களும் இதுக்கு ஒத்துக்கிறாங்க. மியமாருவும் தைரியமாக இப்போ 7th விச் ரீகா தான். அவகிட்ட மெமரியை ஸ்வைப் பண்ணுற ஸ்பெல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பதவியை எனக்கு விட்டு கொடுத்துருவீங்களா அப்படின்னு சொல்லும்போது, நான் சொன்னதை நீ செஞ்சுருக்க. ஸோ நெக்ஸ்ட் மந்த்லேருந்து நீ தான் பிரசிடென்ட் அப்படிங்கிற மாதிரி இவனும் சொல்லிடுறான். ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்லி மியமாரும் சொல்லிட்டு இருக்கான். உங்களால் ஸ்பெல்லை அழிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி ரீகாவும் ரொம்ப ஆச்சரியப்பட்டுட்டு இருக்கான். ஆமாம், ஃபர்பிடன் ரூம்க்கு 19th நைட் வந்துரு அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இருக்கா. சன் போச்சுன்னா ரொம்பவே குளிர் வந்துடுமே, நான் வேறு ஷார்ட்ஸ் போடலையே அப்படிங்கிற மாதிரி ரீகா சொல்லும்போது அப்படியா அப்படின்னு சொல்லி எம்மடாவும் சொல்லிட்டு இருக்கான். டே போடா பொறுக்கி, உன் கண் இந்த பக்கம் வந்துச்சு சாவடிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி மிரட்டிட்டு இருக்கும்போது, சரி சரி ஷார்ட்ஸ் போட்டு வர வேண்டியதானே அப்படின்னு சொல்லும்போது, அது என்னோட அழகியை கெடுத்துரும், அதனால மார்க்ஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி ரீகோ சொல்லிட்டு இருக்கா. உனக்கு ஸ்பெல்லை அழிக்க வேணாமா அப்படின்னு சொல்லும்போது, சரி சரி நான் அதை பற்றி யோசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அடுத்து நோவாவை பார்க்கும்போது, நான் அன்றைக்கி ஃப்ரீ இல்லை, எனக்கு பிளான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இவங்களுக்குலாம் என்னதான் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கிளப் ரூமில் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க சேடாக பேசிகிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு பிங்கி வந்துடுறா. நாங்கள் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது, நானும் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு அவள் ஒரு விஷயத்த சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறா. பிரசிடென்ட் வந்து பார்த்துருப்பான் போல். இந்த மாதிரி அவனோட ரிச்சுவலுக்கு அவளை ஜாயின் பண்ண சொல்லி கேட்டிருப்பான். நீ இந்த மாதிரி பண்ணுறது மூலியமா நான் அவனோட ஸ்பெல்லை எரேஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் வந்து கிஸ் பண்ணியிருப்பான். பிங்கிக்கும் அவனோட விஷயம் எதுவும் தெரிஞ்சிருக்காது. ஸோ அதை தான் வந்துட்டு சொல்லிட்டு இருக்கான். அவன் திரும்பி என்னை கிஸ் பண்ணும்போது தான் நான் நார்மலானே அப்படின்னு சொல்லும்போது, மியாபியும் அப்போ அவன் தான் விச் கில்லராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. மியமாரும் எனக்கு தெரிஞ்சு நோவா கிட்டேயும் பிங்கி கிட்டேயும் இதே மாதிரி தான் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். சரின்ட்டு அடுத்த வச்சு பார்க்க போயிருப்பாங்க. மெய்கோ கிட்ட டீட்டெயில்ஸ்லாம் சொல்லும்போது, சரி ஓகே நான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. நீ உன்னோட பவரை லூஸ் பண்ணிடுவேன் பரவாயில்லையா அப்படின்னு சொல்லும்போது, பரவாயில்ல நான் பேச கற்றுக்கிறேன், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது எனக்கு சந்தோஷம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா.
பிரசிடென்ட் பதவி போனதை நினச்சி உடகிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். நான் அவனுக்கு போதாது அப்படிங்கிற மாதிரி விஷயம் கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயின் வந்து பேசியிருப்பாங்க, இந்த ஸ்பெல்னால தான் உன் கூட இருக்கான். உண்மையாலுமே அவனோட ட்ரூ லவ் யான்னு நீ தெரிஞ்சுக்க வேணாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பான். உடகிரிக்கு அதே யோசனையாக இருக்குது. ஒருவேளை இந்த ஸ்பெல் இல்லைனாலும் நீ என்ன லவ் பண்ணுவியா அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை கேட்கும்போது, என்ன பேச்சு இதெல்லாம் என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? நீ வேணா பாரு, நீ கிளவியானாலும் சரி, உன் மூஞ்சி சுருங்கி போனாலும் சரி, நான் உன்னை தவிர வேறு எந்த பிள்ளையும் பார்க்க மாட்டேன். வேணா இப்போயே உன்னோட ஸ்பெல்லை எடுத்துக்கோவா அப்படின்னு சொல்லி உஷியாவும் பக்கத்தில் வருவான். உடகிரிக்கு ரொம்பவே பயமாயிரும். அங்கேருந்து ஓடி வருவா. உஷியாவும் பின்னாடியே ரொம்ப ட்ராமாட்டிக்காக ஓடிட்டு இருப்பான். அப்படியே கட் பண்ணால் அசுகா கிட்ட 2 பேரும் வந்து பேசுகிறாங்க. இந்த மாதிரி 19 அப்போ நீ வந்துடு, உன்னோட ஸ்பெல் வந்துட்டு போயிடும் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்கும்போது, அசுகாவும் எப்படி பார்த்தாலும் பிரசிடென்ட்க்கு சப்போர்ட் பண்ணுற ஆளாச்சா, அவளும் வந்துட்டு இவங்களுக்கு ஃபேவராக இருக்க மாதிரி தெரில, இருந்தாலும் சொல்லிட்டு வந்திருக்காங்க. கிளப் ரூமில் தான் காட்டுறாங்க. 3 விச்சஸ் தான் இருக்காங்க. நாளைக்கு வேறு ரிச்சுவல் இருக்குது. ஸோ வந்துட்டு நம்ம ரிஹர்சல் வேறு பண்ணியாகட்டும். யாரும் வர மாதிரி தெரியல அப்படிங்கிற மாதிரி இங்கெல்லாம் புலம்பிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த இடத்துக்கு நோவா வந்துடுறா. என்னால் பிரசிடெண்ட்டை நம்ப முடியாது, அதனால நான் உங்கள் கூட ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. கொஞ்ச நேரத்துலேயே அந்த இடத்துக்கு இன்னொரு விச்சும் வந்துடுறாங்க. நான் லியானாக்கு பண்ணதுக்காக நானும் இந்த ஸ்பெல்ல போகணும்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரீகாவும் அங்கே வந்துடுறா. சரி ரிஹர்சல் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வரைகிறதெல்லாம் வரைஞ்சி கரெக்டாக மியாபி தான் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறா, யார் யார் எங்கெங்கெல்லாம் நிற்கணும் அப்படின்னு சொல்லி. அவள் சொல்லி கொடுக்குற மாதிரி எல்லாரும் நிற்க ஆரம்பிச்சிடுறாங்க. இது ஜஸ்ட் ரிஹர்சல் தான், இன்னும் வேறு வரலையே, நாங்கள் எப்படி கை கோத்துட்டு நிற்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது மியாமாரும் எல்லாரும் வந்துடுவோம் நம்புவோம் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு உடகிரியும் வரா. நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவங்களோட ஜாயின் பண்ணிக்கிறா. இங்கே மியாபியும் அந்த நோட்டில் இருந்த மாதிரி எல்லாருக்கும் மேஜிக்கல் வேர்ட்ஸ்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்கா. சத்தமாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது உடகிரி உனக்கு மட்டும் என்னப்பா தனியாக சொல்லுமா அப்படின்னு சொல்லி ஒரு பஞ்ச் விட்டு வயிற்றுலேருந்து சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு உஷியம் வந்துட்டு எவ்வளோ தைரியம் அந்த உடகிரியை ஹர்ட் பண்ணுவேன், இப்போ போறியா ஒன்று சேர்த்து வைக்கட்டா அப்படின்னு சொல்லி மியாபி மிரட்டிட்டு இருக்கா. உஷியம் நீ போ, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் எவடாவும் அவனை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறாங்க. அந்த மேஜிக்கல் வேர்ட்ஸை சொல்லிவிட்டு எங்களோட மந்திர பவர்லாம் நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ பெருசாக எதுவும் நடந்த மாதிரி தெரியல, இது ஜஸ்ட் ரிகர்சல் தானே, இன்னும் 30 நிமிஷம் இருக்குது, என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி மியாமாரும் கேட்டுட்டு இருக்கான். இப்போ அசுகா வேறு வரலையான்னு சரி வாங்க நம்ம தேடி போகலாம் அப்படிங்கிற மாதிரி போகும்போது கரெக்டாக அந்த இடத்துக்கு அசுகா வந்துடுறா. நல்ல வேளை நீ வந்துட்டப்பா அப்படின்னு ஹீரோயின் பேசும்போது பின்னாடியே பிரசிடென்ட்டும் வந்துடுறான். பிரசிடென்ட்டும் அங்கே வந்துட்டு ஸ்பெல்லெல்லாம் எடுத்துடாதீங்க, இதை எப்போவுமே நீங்களே வச்சுக்கோங்க சாகிற வரைக்கும் அப்படின்னு சொல்லும்போது ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. ஏன்னா நான் நினச்சேன் எப்போ வேணாலும் உங்களோட ஸ்பெல்லை எடுக்க முடியும் இல்லையா, அதனால் அப்படின்னு சொல்லி. ரீகாவும் வந்து சொல்லிட்டு இருக்கா, உன்னை திரும்பி கிஸ் பண்ணால் திருப்பி எங்களுக்கு அந்த ஸ்பெல் வந்துடும், எங்களுக்கு சுத்தமாக காணா போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. நம்ம இந்த ஸ்பெல்லெல்லாம் யூஸ் பண்ணி ஸ்கூலில் ப்ரொடெக்ட் பண்ணலாம், நான் சொல்கிறத கேளுங்க அப்படிங்கிற மாதிரி இங்கே பிரசிடெண்ட்டும் பேசிகிட்டு இருக்கான். அசுகா இல்லாமல் அவங்களால இதை செய்ய முடியாது சரியா, ஆனால் அசுகா எப்போவுமே என் கூட தான் இருப்பா, நான் சொல்கிறத மீற மாட்டேன், அவங்களுக்கு 2 ஆப்ஷன் தான், என் கூட சேர்றது இல்லாட்டி காலம் ஃபுல்லாக சஃபர் ஆகுறது அப்படின்னு சொல்லும்போது அசுகாவும் அங்கேருந்து ஓடி வந்துடுறா. பிரசிடெண்ட்டும் பின்னாடியே வந்துட்டு நான் பயந்துட்டேன் அசுகா, என்னோட பிளான்ஸை நீ கெடுத்துறாத, நான் உன்னை நம்புகிறேன், நீ இல்லாமல் என்னால் எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அசுகாவுக்கும் ரொம்பவே கோவம் வந்துச்சு. அந்த செஸ் காயின்ஸ்லாம் தள்ளி விட்டுட்டு உனக்கு மனுஷங்களை எப்படி படிக்கணும் தெரியுது, ஆனால் அவங்களோட ஹார்ட்டை நீ எப்போவுமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரி அசுகாவும் சொல்லிட்டு போயிடுறா. அங்கே பிரசிடெண்ட்டும் தனியாக நிற்கிறா. அந்த செஸ் போர்டில் கிங் தனியாக இருக்க மாதிரி இங்கே ஸ்பெல் சொல்லவும் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அசுகாவும் ஆல்ரெடி வந்து ஜாயின் பண்ணியிருப்பா. 3, 2, 1 அப்படி போகும்போது அந்த இடமே ஒரு மாதிரி ஷேக் ஆக ஆரம்பிச்சிருது. ஏதோ பெருசாக நடக்க போகுது அப்படின்னு சொல்லி எல்லாருமே ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துட்டு இருக்காங்க. ரீகா வேறு ஷார்ட்ஸ் யூஸ் பண்ண மாட்டாளா, ஐயோ ரொம்ப குளிருதே, இப்போ ஒரு ஷார்ட்ஸ் கிடச்சா நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. அந்த இடத்துல திடீர்னு வெளிச்சம்லாம் வருது. எல்லாரும் ரொம்பவே ஆர்வமாக இருக்காங்க. திடீர்னு எல்லாமே மறைஞ்சு போன மாதிரி ஆயிடுது. என்ன நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. பிங்கியும் நாங்கள் என்ன விஷயம் கேட்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது இது என்ன அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்குறாங்க. அப்போ தான் ரீகாவும் பார்க்குறா, ஷார்ட்ஸ் இருக்குது. ரீகாவும் நான் தான் இந்த மாதிரி ஷார்ட்ஸ் கிடச்சா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு இருக்கா. எல்லாரும் கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. மியாமாரு தான் பொறுமை இன்னொரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. ஒன்றும் வேலைக்கான மாதிரி இல்லை. மியாபிலாம் அழுகவே ஆரம்பிச்சிடுறா. இதுக்காகவா இவ்வளோ கஷ்டப்பட்டு இத்தனை நாள் காத்திருந்தோம் அப்படிங்கிற மாதிரி. இங்கே ரீகாவும் கொடுக்குறாங்க, கொஞ்சம் அழகாக க்யூட்டானாலும் கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கா. இது நடக்கவே கூடாது, என்னால் பழையபடி நார்மலாகவே ஆக முடியாது அப்படின்னு சொல்லி பிங்கியும் அழுக ஆரம்பிச்சிடுறா. அதுக்கப்புறம் என்ன, எல்லாம் ரீகா கிட்ட சண்டைக்கு போக ஆரம்பிச்சிடறாங்க. இப்போ இதுதான் ரொம்ப முக்கியமாக அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் ரீகா கிட்ட சண்டைக்கு போயிட்டு இருக்கும்போது ஹீரோயின் தான் ஸ்டாப் பண்ணுறாங்க. போதும் நிறுத்துங்க, இதுக்கப்புறம் அடுத்த வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ணுமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது மியாமாரோ இன்னொரு வழி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். என்ன அப்படின்னு சொல்லி எல்லாம் ஆர்வமாக கேட்டுட்டு இருக்காங்க. பிரசிடென்ட் கிட்ட விச் கில்லிங் எபிலிட்டி இருக்குது. அவனை எம்படா கிஸ் பண்ணுறது மூலியமாக அவங்க எல்லாரையும் கிஸ் பண்ணால் அவங்களோட ஸ்பெல் எல்லாத்தையும் அவன் திருடிப்பான் இல்லையா, ஸோ அதனால அவங்களோட ஸ்பெல்லும் காணாமல் போயிடும். இதுக்கு ஒரு பர்ஃபெக்டான சொல்யூஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். எமடாவும் இது ஒண்டர்ஃபுல்லான ஐடியா, கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். மியாபியும் உன்னால் அவங்கிட்ட இருந்து கிஸ் வாங்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. அது கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படின்னு சொல்லி இங்கே எமடாவும் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான்.
நெக்ஸ்ட் சீனே யமடாவும் ஹீரோயினும் போய் பிரசிடெண்ட்ட பேசுகிறாங்க. இந்த மாதிரி நீங்கள் யமடாவை கிஸ் பண்ணுங்க, எங்களுக்கு எங்களோட ஸ்பெல் எல்லாம் போகணும் அப்படிங்கிற மாதிரி பேசும்போது பிரசிடெண்ட் கொஞ்சம் திமிரா பேசுவான். யமடாக்கு கோவம் வந்துடும், சண்டைக்காக போவான். அப்போ அசுகா தான் வந்து ஸ்டாப் பண்ணுவா. நீங்கள் போங்க, நான் அவன்கிட்ட பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி இங்கே பிரசிடெண்ட் கிட்டேயும் பேசிகிட்டு இருக்கா. இப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நம்மள்ட்ட தான் பவர் இருக்கே, நம்ம ஏன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவன் பேசிகிட்டு இருக்கான். ஆனால் அது தப்பாக யூஸ் பண்ணுறது தப்பு இல்லையா அப்படிங்கிற மாதிரி அசுகா சொல்லும்போது, இங்கே பாரு, நீ எனக்காக இந்த ஃபேக்வாலிட்டியில் இருக்க எல்லா பசங்களையும் கிஸ் பண்ணு, அது மூலியமாக எல்லார் கண்ணிலேருந்து மறைஞ்சு போயிடுவாங்க. என்னென்ன தப்பு பண்ணுறாங்க இல்லை எல்லா இன்ஃபர்மேஷனும் எனக்கு வேணும். அப்போ தான் என்னால் பவர்ஃபுல்லாக இருக்க முடியும், என்னோட நெட்வொர்க்கை ஸ்ட்ரென்த் ஆக்க முடியும். நீ உண்மையாலுமே என்னை லவ் பண்ணுற இல்லையா அப்படிங்கிற மாதிரி பிரசிடென்ட் பேசும்போது அசுகாவுக்கு செம்மையாக கோவம் வந்துட்டு அடிச்சு போட்டுறா. இப்போ நீங்கள் கொஞ்சம் உள்ளே வரீங்களா அப்படிங்கிற மாதிரி அசுகா வெளியே நிற்கிற யமடாவையும் ஹீரோனையும் உள்ளே கூப்பிட்டுட்டு இருக்கா. உள்ளே வந்து அவங்களும் பார்க்குறாங்க, சரியான ஷாக் ஆகிடுறாங்க. யமடா கிளப் ரூமுக்கு வந்து ரொம்பவே சந்தோஷமாக சொல்லிட்டு இருக்கா, நான் பிரசிடெண்ட்டை கிஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ விச் கீலர் ஸ்பெல் என்கிட்ட இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஏன் 2 பேரும் சோகமாக இருக்கீங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த நோட் எடுத்து காமிக்கிறாங்க. அதில் என்ன போட்டிருக்குன்னா, இப்போ காப்பி கேட்டாக இருக்கான்ல இவன், இவன் வந்து விச் கீலரை காப்பி பண்ணி எல்லாரையும் கிஸ் பண்ணும்போது இவனோட மெமரிஸ் எல்லாமே வைப் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இவன் பழசு எல்லாத்தையும் மறந்துடுவாங்கிறது தான் அதில் போட்டிருக்கோ. இதை தான் நான் வந்துட்டு விஷனை கண்டேனா அப்படின்னு சொல்லி மியாமாரும் ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்குறான். சரி அதனால என்ன அப்படிங்கிற மாதிரி யமடாவும் ரெடியாக இருக்கான். இங்கே பாரு லூசு மாதிரி பேசாத, நாங்கள் விச்சஸாக இருக்கிறது கூட எனக்கு ப்ராப்ளம் இல்லை, ஆனால் உன்னோட மெமரிஸ் வைப் ஆனால் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினும் சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே யமடாவும் ரொம்பவே எமோஷ்னலாக, இங்கே பாருங்கள், நான் யாருமே வேணான்ட்டு தனியாக சுற்றிட்டு இருந்தேன்னு நினைக்கிறீங்கல்ல, ஆனால் டீப் டவுனாக எனக்கு எல்லாருமே தேவைப்பட்டீங்க. அந்த நேரத்தில் நீங்கள் எல்லாருமே என் கூட இருந்திருக்கீங்க. உங்களுக்கு ஒன்றுனா நான் செய்யாமல் இருப்பேனா, நான் எல்லாத்தையும் மறந்தா கூட என்னை பேசி எல்லாத்தையும் ஞாபகப்படுத்த வேண்டியது உங்களோட பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே பேசிகிட்டு இருக்கானா. அதனால் 3 பேருமே கன்வின்ஸ் ஆயிடுறாங்க. மியாமாரும் மியாபியும் நாங்கள் எல்லாரையும் கூட்டிகிட்டு வரோம் அப்படின்னு அங்கேருந்து ஹாப்பியாக கிளம்பிடுறாங்க. ஹீரோயின் மட்டும் தனியாக நின்றுட்டு இருக்காங்க. நான் உன்னோட ஸ்பெல் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி யமடா சொல்லிட்டு இருக்கானா. இப்போ தான் நம்ம லாஸ்ட் டைமாக கிஸ் பண்ண போகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, அது நல்ல விஷயந்தான், இதுக்கப்புறம் உனக்கு பிடிச்ச பையனை நீ நார்மலாக கிஸ் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு யமடாவும் ஹீரோயினை கிஸ் பண்ணுறான். அப்படியே அந்த சீனை கட் பண்ண யமடா நடந்து போயிட்டு இருக்கான். மியாமாரு வந்து கூப்பிடுறான். யாருனே தெரியாத மாதிரி யமடாவும் அங்கேருந்து போயிடுறான். ஹீரோயினும் அதே மாதிரி கிராஸ் பண்ணி போயிடுறான். இந்த மாதிரி ஒவ்வொரு விச்சஸையும் அவன் கிராஸ் பண்ணி போயிடுறான். அவனுக்கு எல்லா மெமரிஸும் வைப் ஆயிடுச்சு. எல்லாத்தையுமே மறந்துட்டான். எல்லாருமே ஒரு நார்மலான ஹாப்பியான லைஃப் தான் லீட் பண்ணிட்டு இருக்காங்க. யமடாக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை தான், ஆனால் மீதி இருக்க, அதாவது யமடாவை சுற்றி இருக்க எல்லாருக்குமே அவங்களோட மெமரிஸ்லாம் அப்படியே தான் இருக்குது. இங்கே பிரசிடென்ட் நடந்து போயிட்டு இருக்கான். பிரசிடென்ட் இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே மியாமாரு தான் இருந்துட்டு இருக்கான். என்கிட்ட ஸ்டேட்டஸும் இல்லை, பவரும் இல்லை, எல்லாமே என்னை விட்டு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி பிரசிடென்ட் போயிட்டு இருக்கான். நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அசுகா சொல்லிட்டு இருக்கா. எல்லாமே தெரிஞ்சும் ஏன் நீ மட்டும் திரும்ப வந்த அப்படிங்கிற மாதிரி பிரசிடென்ட் கேட்கும்போது, ஏன்னா நான் உங்களை லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அசுகா சொல்கிறா. எனக்கு அது தெரியும் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்கள கண்டுக்காம யமடா கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கான். மேரிக்கோ பெருசாக பேசினது கூட கிடையாது. இப்போ அவளுக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கிட்ட காமிக்ஸ்லாம் காமிச்சிட்டு இருக்கா. முன்னாடி என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறது தான் காமிக்கிறாங்க. எல்லா விச்சஸையும் கிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் அவங்க யாரையுமே மறக்க மாட்டேன், நீங்கள் பயப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி வசனம்லாம் பேசியிருப்பான். அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு விச்சஸையும் கிஸ் பண்ணவும் ஆரம்பிச்சிருப்பான். கடைசியாக ரீகாவை கிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோட மெமரிஸ்லாம் வைப் ஆகாது, அப்படி ஆனாலும் கூட எப்படியாவது நான் திரும்ப வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். யமடாவோட மெமரி திரும்ப வரவே வராதுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்கிறா. நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி மியாபியும் சமாதானப்படுத்திட்டு இருக்கா. மியாமாருவும் பேசாமல் நீ படிக்கிறதுல கான்சென்ட்ரேட் பண்ண அப்படிங்கிற மாதிரி பேசும்போது, எனக்கு படிக்கிறதுக்கு பிடிக்கல, விச்சஸை கண்டுபிடிக்கணுங்கிறதுக்கு முன்னாடி ஸ்கூல் எப்போவுமே போரிங்காக இருந்தது அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சிருக்கேன். ஆனால் உண்மை என்னென்னா அது போரிங் கிடையாது, நான் ரொம்பவே லோன்லியாக இருந்திருக்கேன். என்னோட எமோஷன்ஸை ஃபாரின் லாங்குவேஜ்லேயும் ஈக்குவேஷன்லேயும் புதைச்சிருந்திருக்கேன். இதுக்கெல்லாம் அப்புறம் தான் நான் யமடாவையும் எல்லாரையும் பார்த்தேன். எல்லா விச்சஸையும் சர்ச் பண்ணவும் ரொம்பவே ஃபன்னாக இருந்துச்சு. இப்போ யமடா என்னை மறந்துட்டான். உண்மையை சொல்ல போனோன்னா விச்சஸை தேடுறதுனால நான் ஃபன்னாக இல்லை, யமடாவோட இருந்ததுனால தான் நான் ஃபன்னாக இருந்திருக்கேன். எனக்கு அவன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது. இது நான் ரொம்பவே லேட்டராக தான் ரியலைஸ் பண்ணேன். அது அவன்கிட்ட சொல்லக்கூட இல்லை. அதுக்காட்டியும் அவன் என்னை பற்றி எல்லாமே மறந்துட்டான் அப்படின்னு சொல்லும்போது மியாபியும் சொல்லிட்டு இருக்கா. நீ இன்னொரு விஷயத்துலையும் ஸ்லோவாக தான் இருக்க, அவனும் நான் லவ் பண்ணியிருக்கான் இந்த ஹோல் டைமும் அப்படிங்கிற மாதிரி. இதெல்லாம் கேட்டதும் ஹீரோயின் வேக வேகமாக யமடாட்ட தான் போகிறான். கிளாஸில் யாருமே இருக்க மாட்டாங்க, அவன் மட்டும் தான் நின்றுருப்பான். ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி ப்ரொப்போஸே பண்ணிடுறான். என்ன அப்படின்னு சொல்லி அவன் ஷாக் ஆகுறான். ரொம்ப லாங்காகவே நான் அவனை லவ் பண்ணிகிட்ருக்கேன், நம்ம ஃபர்ஸ்ட் டைமாக பாடி ஸ்வாப் பண்ணோம்ல அப்போலேருந்து அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினும் சொல்லிட்டு இருக்கான். இதையாச்சும் லூஸ் தனமாக உழையிட்டு அப்படிங்கிற மாதிரி யமடாவும் அங்கேருந்து போயிடுறான். ஹீரோயினுக்கும் ஒரு மாதிரி ஆயிடுது. இருந்தாலும் யமடாவை துரத்தி பிடிச்சி பேசலாம் ட்ரை பண்ணுறா. அப்போ 2 பேரும் ஃபர்ஸ்ட் டைம் மாதிரியே வடிகட்டிலேருந்து கீழே விழுந்துடுறாங்க. சரி இப்போ வச்சு எல்லாம் ஞாபகம் வந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினும் யமடாவை பார்த்து சிரிக்கிறா. ஆனால் அவனுக்கு ஒன்றுமே ஞாபகம் இல்லை. சை அப்படிங்கிற மாதிரி மூஞ்சி திருப்பிக்கிறானா. ஹீரோயினுக்கு ரொம்பவே ஹர்ட் ஆகிடுது. அவளும் எந்திரிச்சு சைலண்ட்டாக அங்கேருந்து போயிடுறா. இப்போ தான் யமடாக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே ஞாபகம் வர ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் டைம் நடந்ததுலேருந்து எல்லாமே அவனுக்கு ஆல்மோஸ்ட் ஞாபகம் வந்துடுச்சு. யமடாவும் வேக வேகமாக ஹீரோயினை தேடி தான் போகிறான். ஹீரோயின் அங்கே தான் நின்றுட்டு இருந்திருப்பாங்க. யமடாவை பார்த்து ரொம்பவே க்யூட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. 2 பேரும் ட்ரூ லவோட கிஸ் பண்ணிக்கிறாங்க.
கிளப்ல சேர்ந்து அந்த 4 பேரும் தடை செய்யப்பட்ட ரூம்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும்ல, அதுக்குள்ள வந்து விட்ச் பத்தின புக் எல்லாத்தையும் ஒரு பாக்ஸ்ல போட்டு சேஃபா எடுத்து வைக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் எந்த விட்சஸும் கிடையாதுல்ல அப்படிங்கிற மாதிரி எமடா கேட்டுட்டு இருக்கா. ஆமா அப்படிங்கிற மாதிரி ஹீரோனும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே அங்க ஒரு ஒளி தெரியுது. எல்லாம் பீஸ்ஃபுல்லா இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. அந்த ரூம் இருக்கு இல்லையா? அதையும் லாக் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இங்க மியாமாரு ஃபன்னா பேசிட்டு வந்துட்டு இருக்கான். ஹீரோயினும் திரும்பி அந்த தடை செய்யப்பட்ட பகுதிய தான் பார்க்குறாங்க. என்னாச்சு அப்படின்னு எமடா கேட்குறான். ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் அவனோட போயிடுறாங்க. அந்த தடை செய்யப்பட்ட ரூம தான் காமிக்கிறாங்க. யாரோ உள்ள வந்து அந்த லாக்கர்லேருந்து நோட் எடுக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ இதோட இந்த ஹோல் சீரிஸும் முடியுது. சீசன் 2லாம் கிடையாது. சும்மா பரபரப்பா வச்சுக்கிறதுக்காக லாஸ்ட்ல அந்த மாதிரி ஒரு எண்டிங் குடுத்துருப்பாங்க. அவ்வளோதான். விட்சஸோட எல்லா ஸ்பெல்லும் போயிடுச்சு. அவங்க நார்மலா லைஃப் லீட் பண்ண போறாங்க. ஹீரோ, ஹீரோயினும் சேர்ந்துட்டாங்க. ஸோ ஹாப்பி எண்டிங் தானே! இது ஆக்சுவலி ஜாப்பனீஸ்ல அனிமேவா வந்த சீரிஸ். விட்ச் பத்தி ஏதாவது சீரிஸ் பார்க்கலாமேன்னு கீவேர்ட்ஸ் குடுத்து சர்ச் பண்ணேன். அப்பதான் இந்த சீரிஸ் பார்த்தேன். பார்த்ததும் ரொம்பவே புடிச்சிருந்துச்சு. இந்த சீரிஸ்க்குலாம் இவ்ளோ டைம் எடுத்து பேசுவேன்னு நான் கொஞ்சம் கூட நெனச்சு பார்க்கல. எப்பயோ முடிச்சிருப்பேன் அப்படின்னு தான் நெனச்சேன். அது மட்டும் இல்லாம 1K சப்ஸ்கிரைபர்ஸ் மேலே ரீச் பண்ணால் மட்டும்தான் இந்த சீரிஸ் போடணும், இல்லாட்டி தொடவே கூடாது அப்படிங்கிற மாதிரி பொக்கிஷமாக பார்த்து பார்த்து வச்சிருந்த சீரிஸ் இது. நான் பார்த்த சீரிஸில் இது எனக்கு ரொம்பவே ஃபேவரட்டான ஒரு சீரிஸ். உங்களுக்கே தெரியும், எல்லா சீரிஸும் பார்த்தேன்னா எடுத்து போட்டுற மாட்டேன். ரொம்பவே சூப்பராக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி லைன் இருக்கிறது தான் செலக்ட் பண்ணி போட்டுட்டு இருக்கேன். இந்த கருப்பம்பூச்சி கண்ணு படிச்சும் சீரிஸே ஒழுங்காக போட முடியல. எப்படியோ ஒரு வழியாக இந்த சீரிஸை முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ரொம்ப செலக்டிவாக நல்ல சீரிஸாக கொண்டு வரேன். ஸோ அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த சீரிஸ் எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அடுத்து ஏதாவது சீரிஸ் சஜஷன் வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. உங்களுக்கு இந்த சீரிஸ் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ எனிவேஸ், இது வரைக்கும் இன்ட்ரெஸ்டிங் 16 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.